நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் காம்படிஷன், தேர்ட் யூனிட். இப்போ தான் ரியல் சாப்டருக்குள்ளேயே போகிறோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் பார்த்ததுல என்னது ஜஸ்ட்டு ட்ரெய்லர் தான். சரியா? புரியுதா? ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறலாம் என்ன ஏற்கனவே முன்னாடி பார்த்ததை இப்போ இன்டர்பிரேட் பண்ண ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான். ஓகேவா? இப்போ தான் மார்க்கெட்னா என்ன, அந்த மார்க்கெட் எப்படி உனக்கு ரன் ஆகும் அப்படிங்கிற டாபிக் எப்போ போகிறோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீ ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோயேன், பொட்டேட்டோ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குற, 20 rupees per kgன்னு சொல்கிறான். ஓகேவா? அந்த மாதிரி நீ எத்தனை ஷாப்கீப்பர் கிட்டே கேட்டினாலும் என்ன ஆன்சர் வரும், 20 rupeesன்னு தான் வரும். ஸோ இங்கே என்ன உனக்கு கிடைக்குது, நிறைய நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. ஓகேவா? எல்லா ஷாப்கீப்பரும் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, 20ன்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்லா ஷாப்கீப்பரும் என்ன விற்கிறாங்க, பொட்டேட்டோ விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஐடென்டிக்கல். செல்லர் மெனி, பையர் மெனி. என்ன மார்க்கெட், பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன உனக்கு, ஃபஸ்ட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரும் அதிகமாக இருக்கும், சப்ளையும் டோட்டல் சப்ளையில் அவங்க ஷேரும் அதிகமாக இருக்கும். அண்ட் டோட்டல் டிமாண்டில் இவங்களுடைய பையருடைய ஷேரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்குவான், 120 கோடி பேர் வாங்குவான். கரெக்டாக இல்லையா? அவன் ஒரு கடை இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ சப்ளை எப்படி இருக்கும், உனக்கு அதிகமாக இருக்கும். பட் வந்து டிமாண்ட் ஒவ்வொருத்தருக்கும் உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவைப்படும், அதிகமாக தேவைப்படுமா, கொஞ்சம் தான் தேவைப்படுமா, கொஞ்சம் தான் தேவைப்படும். ஒரு கிலோ தான் வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி நீ 10 கிலோ 15 கிலோ வாங்கிட்டு போக மாட்டேன். கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் தான் வாங்கிட்டு போவேன். ஓகேவா? ஸோ அண்ட் பையர் ஆர் செல்லர் இஸ் இன் அ பொசிஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரைஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை இன் த மார்க்கெட். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய கேரக்டரிஸ்டிக். ஓகேவா? குணாதிசயங்கள் சொல்லுவோங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் சப்ளைடு பை ஆல் ஃபார்ம்ஸ் என்ன, ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோஜீனியஸ் அண்ட் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸாகவும் உனக்கு இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லா குட்ஸும் சிங்கிள் மார்க்கெட் ப்ரைஸில் விற்கணும். ஓகேவா? எந்த ஒரு ப்ரைஸ் ஃபோமோ என்ன பண்ணக்கூடாது, ப்ரைஸை ரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரைஸ் பண்ணால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிஸ்னஸை லூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பையருக்கு வந்து இவங்ககிட்ட தான் வாங்கணும்னு எதாவது நீடு இருக்கா, இல்லை, எல்லாரும் அதே ஊரில் கடை தான் விற்கிறாங்க, எந்த கடையில் வேணால் வாங்கிட்டு போகலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ பையருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நீடும் கிடையாது, இந்த செல்லுக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற நீடு இங்கே என்ன கிடையாது, பர்ஃபெக்ட் காம்படிஷனில் கிடையாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு எவ்ரி ஃபார்ம் என்னது பர்ஃபெக்ட் காம்படிஷனில், ஃப்ரீ டு என்டர் அண்ட் கோ அவுட். யார் வேணால் கடையை வச்சுக்கலாம், கடையை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இங்கே லீகலோ இல்லை மார்க்கெட் பேரியர்ஸோ எதுவுமே கிடையாது, ஸ்பெஷல் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா என்ன பண்ணுவான், பிஸ்னஸை மூடிட்டு போயிடுவான். கிளியரா? ஸோ அபவ் 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அது என்ன காம்படிஷன், பியூர் காம்படிஷன். என்ன காம்படிஷன், பியூர் காம்படிஷன். என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட், ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் இருந்துச்சுன்னா அது என்னது, பியூர் காம்படிஷன். த எசென்ஷியல் ஃபியூச்சர் ஆஃப் பியூர் காம்படிஷன் இஸ் ஆப்சன்ஸ் எலமெண்ட் ஆஃப் மோனோபோலி. அங்கே இருக்கக்கூடாது, மோனோபோலி இருக்கக்கூடாது. பட் ப்ராக்டிக்கலாக பியூர் காம்படிஷன்னா கிடையாது, பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நிறைய மோனோபோலிஸ்டிக் நேச்சர் வந்து உனக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து சில அடிஷ்னல் விஷயமும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்க 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது பியூர் காம்படிஷன், கீழே இருக்க இது 3 சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் என்னது, மார்க்கெட்டுடைய பர்ஃபெக்ட் நாலேஜ் பையரும் செல்லரும் வச்சுருப்பாங்க, எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ விற்கணுங்கிறது. நெக்ஸ்ட் இங்கே டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் கிடையாது. இப்போ நீ ஒரு ப்ரோக்கரை கூட்டிகிட்டு போவியா, உருளைக்கிழங்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி, கிடையாது, ரொம்ப லோ. அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் என்ன, ரொம்ப லோ. புரியுதா? நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கே என்னது, ப்ரைஸ் டேக்கர். 19 ரூபாய்க்கு கொடுப்பானா கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா அவன் பக்கத்து கடைக்கு போயிடுவான். ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் என்ன, இங்கே ப்ரைஸ் டேக்கர். ஸோ டோட்டல் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் என்ன பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் என்ன காம்படிஷன், பர்ஃபெக்ட் காம்படிஷன். அப்படி அக்செப்ட் பண்ணலாம் என்ன பண்ணிவிடுவாங்க, மார்க்கெட்டை
லூஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமில் ஒரு கொஷின், டேஷ் காம்படிஷன் இஸ் எ மித். பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபொலி, ஒலிகோபொலி, 4 ஆப்ஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் இஸ் எ மித். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன கிடையாது, பாசிபிள் கிடையாது. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் எவனா வச்சு விற்பானா, தக்காளி எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ 100% பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மித்து தான். அந்த காலத்தில் வேணால் அப்படி இருந்திருக்கலாம். கரெக்டாக ஒருத்தன் பானை செய்கிறான்னா பானை மட்டும் செஞ்சுட்டு இருப்பான், ஒருத்தன் வந்து மாட்டு வண்டி செய்கிறான்னா அது மட்டும் செஞ்சுட்டு இருப்பான், கரெக்டாக இல்லையா? பட் இப்போ என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன, இப்போ ஒரு மித்து. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுது? பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுது? டிமாண்ட் ஏறிச்சுன்னா, டிமாண்ட் இறங்குச்சுன்னா, சப்ளை ஏறிச்சுன்னா, சப்ளை இறங்குச்சுன்னா, டிமாண்ட் ஏறுற அளவுக்கே சப்ளை ஏறிச்சுன்னா, டிமாண்ட் ஏறுற அளவை விட சப்ளை கம்மியாக ஏறிச்சுன்னா, டிமாண்ட் வந்து கம்மியாக ஏறி சப்ளை அதிகமாக ஏறிச்சுன்னா, ஆர் அப்படியே குறைஞ்சிச்சுன்னா, ஆர் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா, எல்லாமே பார்த்துமா? இப்போ என்னன்னா அதெல்லாம் ஒரு பேஸ் தான். இப்போ அது பர்ஃபெக்ட் காம்படிஷனோட எப்படி உனக்கு சூட் ஆகும்? அதை என்ன சொல்கிறாங்க, ஈக்லிபிரியம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. வாட் இஸ் இண்டஸ்ட்ரி? லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ஃபர்ம்ஸ் தான் அது இண்டஸ்ட்ரி. ஸோ ஈச் யூனிட் என்னது, ஈச் யூனிட் என்ன, ஃபர்ம். ஈச் ஃபர்ம் என்ன பண்ணுறாங்க, ஹோமோஜீனியஸ் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே 1000 ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, ஒருத்த முன்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அவங்களுடைய டோட்டல் அவுட்புட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட். அதுதானது ஈக்லிபிரியம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. புரியுதா? இண்டஸ்ட்ரின்னா என்ன, அது என்டையர் ஃபார்ம் வந்து சேர்ந்தது தானே அது இண்டஸ்ட்ரி. அப்படின்னா அது இண்டஸ்ட்ரி ஈக்லிபிரியம் எப்போ, டோட்டல் அவுட்புட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் டிமாண்ட். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதானே இங்கே ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ஸோ ஒரு ஃபார்ம் ஈக்லிபிரியமில் இருக்குன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுமா, அண்ட் நோ இன்சென்டிவ் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் த ப்ரொடக்ஷன். ஸோ என்ன பண்ண முடியாது, ஃபார்மை இன்சென்டிவ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் இன்சென்டிவ் கிடையாது, கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸில் ஈக்லிபிரியம் ப்ரைஸ் எப்படி இருக்கும் உனக்கு, இன்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆல்ரெடி பார்த்தது தான். கிளியரா? ஈக்லிபிரியம்னாலே என்னது, இன்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ என்ன பார்த்தோம், ஈக்லிபிரியம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இப்போ ஈக்லிபிரியம் குவான்டிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவான், ஸோ அந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸ் எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அதுதான் உனக்கு என்னது, ஈக்லிபிரியம் குவான்டிட்டி. கிளியரா? இதுனது ஈக்லிபிரியம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இதுனது ஈக்லிபிரியம் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்லிபிரியம் என்னது, ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. எப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவேன், ஈக்லிபிரியம் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் உனக்கு என்ன கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணினாலும் இன்சென்டிவ் கிடையாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. அவுட்புட்டுக்கு டிக்ரீஸ் பண்ணினாலும் உனக்கு என்ன கிடையாது, இன்சென்டிவ் கிடையாது. கிளியரா? ஸோ காம்படிட்டிவ் மார்க்கெட் என்னது, ப்ரைஸ் டேக்கர்ஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஐடென்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஃபார்ம்ஸ் என்ன பண்ண முடியாது, ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தே ஹாவ் டு அக்செப்ட் த ப்ரைஸ் டிட்டர்மைன்டு பை த டிமாண்ட் அண்ட் சப்ளை. கிளியரா? ஸோ மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா, ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். இண்டிவிஜுவல் செல்லரோட டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். எல்லாமே இண்டிவிஜுவலுக்கு சேமாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் அவன் மாற்றினானா அவனோட இதுன்னா அவன் பிஸ்னஸ்ஸு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் ப்ரைஸை வச்சுப்பான். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏஆர் இருக்கும். ஏஆர் தான் அது எம்ஆர். இப்போ பார்த்தோம்ல, அப்படின்னா இந்த ப்ரைஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக எல்லா கடையிலும் ஒரே 20 rupees தானே விற்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் எப்படி இருக்குவாங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ எம்ஆர் இருக்குது, எப்படி இருக்கும், மார்ஜினல் ரெவன்யூ. ஒவ்வொரு அடிஷ்னல் கேஜி வாங்கும்போது 20 தான் ஏறும். கிளியரா? புரியுதா? ஸோ இது என்னது, firms demand curve under perfect competition. ஓகேவா? கிளியரா?
ஸோ இங்கே சிம்பிளி எப்படி இருக்குது, டிமாண்ட் கர்வ் ப்ரைஸ் டேக்கராக இருக்குது. அண்ட் டிமாண்ட் கர்வ்னா அது இண்டிவிஜுவல் காம்படிட்டிவ் ஃபார்ம் வந்து ஹாரிசான்டல் லைனாக உனக்கு இருக்குது. அண்ட் டிமாண்ட் கர்வ் ஆஃப் ஈச் ஃபார்ம் எப்படி இருக்கும் இங்கே, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். வாட் இஸ் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், லைட்டாக ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணால் கூட டிமாண்ட் என்ன ஆகும், பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். அப்போ ஒருத்தன் ஒரு கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணாலே எல்லோரும் அவன் கடைக்கு போயிடுவாங்க. ஒருத்தர் கொஞ்சோண்டு மாற்றினாலே அது இன்க்ரீஸ் பண்ணாலே எல்லோரும் அவங்க கடையை விட்டு என்ன போயிடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க. புரியுதா, கிளியரா? ஸோ அதான் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. சரியா, புரியுதாம்மா? ஸோ என்ன கண்டிஷன் இங்கே, ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த தான் நமக்கு தேவை. மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்கணும் உனக்கு, எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி. எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி தானே அது உனக்கு எப்பவுமே ஈக்லிபிரியம் ப்ரைஸ் ஆர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஜோன். என்னது, மேக்ஸிமம் ப்ராஃபிட். எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி என்னது எப்பவுமே மேக்ஸிமம் ப்ராஃபிட். எம்ஆர் கிரேட்டராக இருக்குன்னா ஃபேமுக்கு என்ன இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்சென்டிவ் இருக்குது. ஓகேவா? எம்ஆர் லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா அது ஃபேம் வந்து அவுட்புட்டை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் காஸ்ட் என்ன ஆகும் உனக்கு, குறையும். ஓகேவா? ஸோ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி தான் மெயின் பாயிண்ட்டு. அப்போ நான் என்னன்னு சொல்கிறாங்க, எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்னு இன்னொரு பாயிண்ட் பார்த்தோமா. அப்போ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்னு நான் டேரெக்டாக சொல்லலாமா, ஏஆர் ப்ரைஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணனா. ஸோ அதுதான் இங்கே பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டில் எம்சி இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்னு சொல்லலாமா. ஏன்னா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாயிண்ட்டா. அப்போ நான் எம்சி இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்னு நான் சொல்லலாமா. கிளியரா, புரியுதா? ஓகேவா, கிளியரா? ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் லைனில் வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியாக உனக்கு கொண்டு வராங்க. எம்சி கர்வ் எம்ஆர் கர்வ் எங்கேருந்து கட் பண்ணணும், எப்பவுமே பிலோலேருந்து கட் பண்ணணும், அபோவ்லேருந்து கட் பண்ணக்கூடாது. அபோவ்லேருந்து கட் பண்ணினா அவுட்புட் கம்மியாக இருக்கும். பிலோலேருந்து கட் பண்ணும்போது தான் என்ன இருக்கும், அவுட்புட் அதிகமாக இருக்கும். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எம்சியா எம்ஆரா, இங்கே பார்த்தோமா டி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்ன்னு பார்த்தோமா. அப்போ இந்த லைன் வந்து அது வந்துடுமா பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டில். அப்போ எம்சி கர்வ் எப்பவுமே யூ ஷேப்பில் வருமா. எம்சி கர்வ் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், கம்மியாகுமா. அப்போ அவுட்புட் இங்கே தான் இருக்கா. இந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணினா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருமா, வராது. 2 ரூபா வருதுன்னா 2 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணினா யூஸு. இதே ஒரு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணினா எவ்வளோ வரும், 200 வரும். கரெக்டாக இல்லையா, புரியுதா? ஓகேவா? ஸோ அப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், உனக்கு அதிகமான ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ எம்சி கர்வ் எங்கே பண்ணுது, எம்ஆர் கர்வை கீழேருந்து கட் பண்ணணும், மேலேருந்து கட் பண்ணக்கூடாது. இங்கே கீழேருந்து கட் பண்ணிச்சுன்னா அது என்னது, அதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாயிண்ட். கிளியரா? அப்போ தான் உனக்கு மேக்ஸிமம் ஈக்லிபிரியம் அவுட்புட். கிளியராப்பா? ஓகேவா? ஓகேவா இல்லையா? ஸோ அதை தான் இங்கே டேபிளில் மறுபடியும் உனக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷார்ட் ரன் சப்ளை கர்வ் ஆஃப் அ ஃபர்ம் இன் அ காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் அது ஷார்ட் ரன் சப்ளை கர்வ். ஓகேவா? உன்னுடைய சப்ளை கர்வ் வந்து உன்னுடைய மார்ஜினல் காஸ்ட் கர்வுக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்ளை கர்வ் எது மாதிரி இருக்கும், மார்ஜினல் காஸ்ட் கர்வுக்கு ஈக்குவலாக இருக்கும். டிமாண்ட் கர்வ் எது மாதிரி இருக்கும், மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் மாதிரி இருக்கும். சப்ளை கர்வ் எப்படி இருக்கும், மார்ஜினல் காஸ்ட் கர்வ் மாதிரி இருக்கும். ஷார்ட் ரனில் சப்ளை கர்வ் எப்படி இருக்கும், மார்ஜினல் காஸ்ட் கர்வ் மாதிரி இருக்கும். டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் மாதிரி உனக்கு இருக்கும். ஓகேவா? P less than average variable cost ப்ரொடியூஸ் பண்ணுவோமா மாட்டோமா, மாட்டோம். P is equal to average variable cost ப்ரொடியூஸ் பண்ணுவோமா மாட்டோமா, ப்ரொடியூஸ் பண்ணுவோம். or P greater than average variable cost ப்ரொடியூஸ் பண்ணுவோம். P is equal to average total cost என்னது, என்ன ப்ராஃபிட்டு, ஆப்ஷன் கொடுக்குவா. நார்மல் ப்ராஃபிட், ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட், நன் ஆஃப் தி அபோவ்.
இருக்கா? இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கா? P வந்து ப்ரைஸ் வந்து உன்னுடைய டோட்டல் காஸ்ட்டை கவர் பண்ணுது. வாட் இஸ் டோட்டல் காஸ்ட்? வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். வாட் இஸ் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட்? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டா இம்ப்ளிசிட் காஸ்ட்டா? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். வாட் இஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்? என்னென்னலாம் புக்கில் இன்கர் பண்ணுறோமோ எல்லாமே என்னது? எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். அப்போனா நார்மல் ப்ராஃபிட்டா, அப்நார்மல் ப்ராஃபிட்டா, ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட்டா, நன் ஆஃப் தி அபோவா? இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நார்மல் ப்ராஃபிட் ஆர் ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி. புரியுதா? இப்போ கூட பார்த்துட்டு தான் காலம் வந்தோம். இது காலையில் சண்டேவாக இருக்க ஒரு மாதிரி இருக்கா? என்னப்பா கிளியரா? புரியுதாம்மா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சண்டே வந்து எடுக்கணும்னு எனக்கு நீடே கிடையாது. நான் பாட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். சரி எடுத்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமே, படிப்பீங்களே, ஒரு நாள் முன்னாடி முடித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமேன்றது தான் எடுக்கிறது. ஓகேவா? கிளியர் என்ன சொல்கிறேன்னு? சீக்கிரமாக முடித்தா நீ என்ன பண்ணலாம்? படித்து டெஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அப்புறம் டெஸ்ட் எப்படி எழுதுவேன்? அப்படியே போயிட்டே இருக்குது. கரெக்டாக இல்லையா? புரியுதா? என்னம்மா? சரியா? நிறைய டெஸ்ட் எழுதுகிறோம். ஓகேவா? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் ப்ராஃபிட் அண்ட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். அப்போ ஆவரேஜ் ரெவன்யூ எப்படி இருக்கும்? ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொன்னா அர்த்தம் நார்மல் ப்ராஃபிட் ஆர் ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட். ஏன்னா ஆவரேஜ் ரெவன்யூ நான் ப்ரைஸ்ன்னு சொல்லலாமா? இதே தான் அங்கேயும் கேட்டேன். கரெக்டாக இப்போ கேட்கும்போது ஒரு கொஸ்டின்னு புரியுதாம்மா? பார்த்ததேமா பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஏஆர் கிரேட்டர் தென் ஏடிசி என்னது? ஏஆர் கிரேட்டர் தென் ஏடிசி என்னது? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். கிளியரா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே உனக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏஆர் வந்து பாரு, ஏடிசி இங்கே இருக்கா? ஏஆர் எப்படி இருக்குது? அதை விட அதிகமாக இருக்கா? ஸோ அப்போனா அது உனக்கு ப்ராஃபிட், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஏஆர் ஏடிசியும் எங்கே இப்போ ஒரே இடத்துல கட் பண்ணிச்சுன்னா அது என்னது? நார்மல் ப்ராஃபிட். இதுதான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். பாரு, ஏடிசி கீழே இருக்கா? ஏடிசியா இங்கே இருக்கா? ஏடிசி. ஏஆர் எங்கே இருக்குது? மேலே இருக்கா? ஸோ என்னது அது? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஏன்னா எம்ஆரும் எம்சியும் கட் ஆகிற இடம் தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னோமா? எம்ஆரும் எம்சியும் இந்த இடத்துல தான் கட் ஆகுதா? அப்போ இந்த ப்ரைஸ் விற்பியா? அப்போ என்னது இது? இந்த ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்னது? காஸ்ட். அப்படின்னா இருக்குது ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் ஏடிசி. அப்போ ப்ரைஸ் கிரேட்டர் தென் ஏடிசின்னா என்னது? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். கிளியரா? ஓகேவா? வாட் இஸ் டோட்டல் ப்ராஃபிட்? டிஆர் மைனஸ் டிசி. டோட்டல் ப்ராஃபிட் என்ன? டிஆர் மைனஸ் டிசி. ஓகேவா? ஸோ இன்னொரு வேலை டோட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்லிபிரியம் இன் குவான்டிட்டி இன்ட்டு ஏஆர் மைனஸ் ஏடிசி. ஓகேவா? ஈக்லிபிரியம் குவான்டிட்டி இன்ட்டு ஏஆர் மைனஸ் ஏடிசி அப்படியும் வந்து கண்டுபிடிக்கலாம். குவான்டிட்டி இன்ட்டு ஏஆர் மைனஸ் ஏடிசினா கிடைக்கும். ஏஆர் மைனஸ் ஏடிசினா கிடைக்கும். ப்ராஃபிட் பர் யூனிட் கிடைக்குமா? இன்ட்டு ஈக்லிபிரியம் குவான்டிட்டி பண்ணலாமா? இது கூட உனக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? புரியுதா? நெக்ஸ்ட்டு நார்மல் ப்ராஃபிட்னா என்ன? ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஏடிசி. அப்போ எம்சி எம்ஆரும் ஒரு இடத்துல கட் ஆகுமா? ஏடிசி ஒன்று ஆகும், ஏஆரும் ஒரு இடத்துல கட் ஆகுமா? ஸோ இதுதானே அது நார்மல் ப்ராஃபிட்டுக்கான கிராஃப். என்னதுக்கான கிராஃப்? நார்மல் ப்ராஃபிட். இப்படி கொடுத்தா நீ என்ன எழுதணும்? நார்மல் ப்ராஃபிட்னு எழுதணும். புரியுதா? கிளியரா? லாஸ் மேக் பண்ணுறாங்கன்னா எப்படி இருக்கும்? ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் ஏடிசி. இங்கே பாரு, ப்ரைஸ் கீழே இருக்கா? ஏடிசி இங்கே இருக்கா? புரியுதாம்மா? அப்போ என்னது? லாஸ். இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கோ, பேஜெல்லாம் திருப்பாத. ஃபஸ்ட்டு இந்த டேபிளை ஃபில் பண்ணி பார்ப்போம். உன்னால் ஃபில் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஃபில் பண்ண முடியும். யோசிச்சினா நேற்றுலேருந்து என்ன பார்த்துருமோ அதை யோசிச்சினா இந்த டேபிளை ஃபில் பண்ண
நேற்றுலேருந்து பார்த்தது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த டேபிள்லேருந்து நீ எடுத்துட்டீங்கன்னா இந்த டேபிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும்? மார்ஜினல் எப்படி எடுப்பேன்? டோட்டல் இருந்தால் தானே எடுப்பேன். சரி, மார்ஜினல் கூட எடுக்கலாம். ஆனால் மார்ஜினலை விட வேறு இன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் உன்னால் வேரியபிள் காஸ்ட்லாம் போட முடியும். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்? தேர்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணலாம்? ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஃபில் பண்ணலாமா? ஃபில் பண்ணு. எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட்? எவ்வளோம்மா ஃபிக்ஸட் காஸ்ட்டு? உனக்கு தெரியும். 100. 10 யூனிட்ஸ்க்கு 100. 20 யூனிட்ஸ்க்கு போடு. தேர்ட் காலம் ஃபுல்லாக 100 போடு. எக்ஸாம் கொஷின் இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிறைய டைம் இவ்வளோ தான் கொஷினே. உனக்கு இது கீழே 4 கொஷின் கேட்பாங்க. 4 மார்க்ஸ் கொஷின் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? வேரியபிள் காஸ்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட் இஸ் வேரியபிள் காஸ்ட்? டோட்டல் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணால் வேரியபிள் காஸ்ட் கிடச்சிருமா? பண்ணு. Average variable cost எப்படி கண்டுபிடிப்பேன்? Variable cost divided by quantity. Average variable cost. Variable cost 110 தானே? 110 by 10 என்ன? எக்ஸாம் கொஷின் இது. இந்த மாதிரி புக் பேக்கில் நிறைய கொஷின் இருக்கும். இந்த டேபிள் மிஸ் பண்ணவே மாட்டான் எக்ஸாமில். இருந்துச்சா?
மார்ஜினல் காஸ்ட் எப்படிமா எடுப்ப? அப்படி பண்ணுமா? டிஆர் மைனஸ் டிஆர் பை டிக்யூ பண்ணுமா? சேஞ்ச் இன் டிஆர் பை டிக்யூ பண்ணும். சேஞ்ச் இன் டிஆர் பை கியூ பண்ணுமா? சேஞ்ச் இன் டிஆர் கியூ சேஞ்ச் இன் காஸ்ட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி பண்ணணும். ஏன்னா இங்கே 10 மாறுது. மார்ஜினல்னா பார்த்தோம், எவ்ரி அடிஷ்னல் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? இங்கே அடிஷ்னல் யூனிட்டா இல்லை அடிஷ்னல் 10 யூனிட்டா இது? அப்போ என்ன பண்ணணும்? சேஞ்ச் இன் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி போடணும். கிளியரா? ஓகேவா? 2-3 ஃபார்முலா பார்த்தோம்ல, தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். சரியா? change in total cost by change in quantity. டேபிள் முடிச்சிட்டினா சொல்லு, கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. முடிச்சியா சந்தோஷ்? என்னப்பா இன்னும் போட்டிருக்க? ஃபாஸ்ட்டாக போடு. ஹலோ, என்னாச்சு? திருப்பாத முடிச்சியா டேபிள்? செக் பண்ணுறியா? செக் பண்ண. ஸோ எதுமா ப்ராஃபிட் மேக்ஸிமம் பாயிண்ட்னா என்னன்னு சொன்னேன் நான். ப்ராஃபிட் மேக்ஸிமம் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னேன் நான் பார்க்கும்போது. திருப்பி பாரு முன்னாடி பேஜை. ப்ராஃபிட் மேக்ஸிமம் பாயிண்ட்னு என்ன சொன்னேன்? எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி. வெரி குட். ஓகேவா? ஸோ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி. கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். என்ன ரிலேஷன்ஷிப்? எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, கொஷின் நம்பர் 1ல் ஒரு பர்கரை நீ 14 ருபீஸ்க்கு விற்கிற, அப்போனா ப்ரைஸ் என்ன? 14. ஒரு பர்கரை 14 ருபீஸ் விற்கிறனா நீ இங்கே பாரு கொஷினை, அங்கே பார்க்க வேணாம். புக்கில் நீ டேபிள் மட்டும் வச்சுக்கோ. நீ ஃபில் பண்ணல அந்த டேபிள் வை. இங்கே கொஷினை பாரு போர்டில். P இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ P இஸ் ஈக்குவல் டு 14னா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு 14, ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 14. பார்த்தோமா இல்லையா? எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ்ன்னு பார்த்தோமா? அப்போ P 14னா எம்ஆர் என்ன? 14. அண்ட் என்ன கொஷினில் கேட்குறாங்க? ப்ராஃபிட் மேக்ஸிமம் லெவல் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமம் லெவல்? எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி. அப்போ எம்ஆர் 14னா எம்சியும் 14 வரணும். அதுதான் உன்னுடைய ப்ராஃபிட் மேக்ஸிமம் லெவல். எந்த யூனிட்டில் எம்சி 14 வருது? 40 யூனிட்ஸில் எம்சி என்ன வருது? 14 வருது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவேன்? கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் என்ன? 40 பர்கர்ஸ். கிளியரா? புரிஞ்சுதா? கொஷின் நம்பர் 2 என்ன? வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ 60 பர்கருக்கு? $960. கரெக்டா? ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 16.
ஓகே நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் 20 பர்கர்ஸ் எவ்வளோ? 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10 to 20 பர்கருடைய மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ? 11. என்னம்மா 110 வந்திருக்கா? எவ்வளோ வந்திருக்கு? 9. 10 to 20னா 10லேருந்து 20. 10னா 10 ஃபஸ்ட்டு என்ன 10 to 20னா என்னது? இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 11. இது வந்து என்ன 10லேருந்து 20 போகிற வரைக்கும் 11 தான். 20 போயிடுச்சுன்னா உனக்கு என்ன ஆயிரும்? அடுத்து இதுக்கு தானே டிஃப்ரென்ஸ் பார்க்குற நீ? இதுக்கு என்ன பண்ணுற? டிஃப்ரென்ஸ் பார்க்குற. அப்போ 0 to 10 என்னது உனக்கு? 11. இது என்ன 9. 9ஆ? கிளியரா? புரிஞ்சுதா? இந்த டேபிள் இப்படி தான் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி ஹைலி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, மறக்கவே மறக்காத. அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆரும் ஹைலி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இதை தான் இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். வேறு எதுவுமே நம்ம இன்றைக்கி பார்க்கல. புரியுதா இல்லையா? கான்செப்சுவலாக கம்மி தான், ஆனால் அதை சொல்ல வர விஷயம், சொல்ல வர இடம், அதெல்லாமே என்னது உனக்கு வேறு உனக்கு வரும். கிளியரா? புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட்டு ஷார்ட் ரனில் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஏதாவது ஒரு இன்புட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் லாங் ரனில் எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ண முடியும். கரெக்டா? மார்க்கெட் என்ன ஆகும்? என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இருக்கும். ஃபார்ம் எது ப்ராஃபிட் வருதுன்னு நினைக்குதோ அவன் உள்ளே வருவான். யாருக்கு ப்ராஃபிட் வரலையோ அவன் என்ன பண்ணுவான்? வெளியில் போவான். கரெக்டா இல்லையா? நெக்ஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஈக்லிபிரியம் லாங் ரனில் எப்போ இருக்குன்னா அவங்களுடைய பிளான்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? ஈக்லிபிரியமில் இருக்க முடியும். ஸோ அந்த பிளான்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்? மினிமம் பாயிண்ட் ஆஃப் ஏடிசி அதான் என்ன பண்ணணும்? அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டேஞ்சன்ட் டு டிமாண்ட் கர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லாங் ரனில் ஃபார்ம் வந்து என்ன பண்ணும்? நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும். தட் இஸ் இன்க்ளூடட் இந்த ஏடிசி. கரெக்டாக இல்லையா? நார்மல் ப்ராஃபிட் இஸ் இன்க்ளூடட் இந்த ஏடிசி. சப்போஸ் அவங்க சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஷார்ட் ரனில் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகிடும்? புது ஃபார்ம் வர ஆரம்பிச்சிருவாங்க. புது ஃபார்ம் வர்றதுனால ப்ரைஸ் ஃபால் ஆகும். ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுனால டிமாண்ட் என்ன ஆகும்? ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் காஸ்ட் என்ன ஆகும்? ப்ரைஸ் ஃபால் ஆகிறதுனால அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ அதனால் உனக்கு ஃபேக்டர்ஸோடைய ப்ரைஸ் ஒன்றா இருக்கும், உனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஷார்ட் ரனில் புது ஃபார்ம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுன்னா ப்ரைஸ் என்ன ஆரம்பிச்சிடும்? ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ உன்னால் ப்ராஃபிட் என்ன பண்ண முடியாது? அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியலன்னா நீ என்ன பண்ணிடுவ? இது வந்து ஏடிசியோடைய டேஞ்சன்ட் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா ஃபார்ம் லாஸ் இன்கர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஷார்ட் ரனில். அப்போ ஷார்ட் ரனில் லாஸ் இன்கர் பண்ணோடனே ப்ரைஸ் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். காஸ்ட் எல்லாமே என்ன ஆகிடும்? உனக்கு கம்மியாகிடும். புரியுதா? ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க? லாங் ரன் ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா மினிமம் ஏடிசி பாயிண்டில் தான் அவங்க இருக்கணும். ஓகேவா? ஸோ எஸ்ஏசி 1 எஸ்ஏசி 2 அப்படின்னு நிறைய ஷார்ட் ரன் கர்வ் வரும். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரைஸை ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. இந்த இதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்திருக்கும், அடுத்த ஷார்ட் ரனில் வேறு ப்ரைஸ் மாறிடும். கிளியரா? அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியோட டிமாண்டும் உனக்கு இருக்கும். இதுதான் லாங் ரன் ஈக்லிபிரியம். ஸோ அப்போ லாங் ரனில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். லாங் ரனில் எப்படி இருக்கும்? லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் எப்படி வந்திருக்கும்? விச் இஸ் நத்திங் பட் நிறைய ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட்லேருந்து வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் எப்படி வந்திருக்கும்? ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்டோடைய கலெக்ஷன் ப்ரைஸ் அண்ட் எம்ஆர். கரெக்டாக இல்லையா? ப்ரைஸும் எம்ஆரும் எப்பவுமே சேமு. ஓகேவா? ஸோ அப்போ எஸ்எம்சி இஸ் ஈக்குவல் டு எல்எம்சி இஸ் ஈக்குவல் டு எஸ்ஏசி இஸ் ஈக்குவல் டு எல்ஏசி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். லாங் ரனில் இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு என்ன ஆகும்? ஹோல்ட் ஆகும். புரியுதா? இதெல்லாம் எக்ஸாமில் கொடுக்க மாட்டான், வெறும் ப்ரைஸ் லாங் ரன்லன்னு கொடுத்துருவான். நீ தான் என்ன பண்ணணும்? இந்த எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கணும்.
அப்போ எல்ஏசியும் என்னது ப்ரைஸ் தான். அப்போ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கொடுத்துருந்தா நீ என்ன பண்ணணும், அதை வச்சு அதுதான் ப்ரைஸ் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். புரியுதானா சொல்கிறேன்னு? ஓகேவா? இது என்னது ஃபர்ம்து. எல்எம்சி எப்பவுமே எல்ஐசி எங்கே கட் பண்ணும், மினிமம் பாயிண்டில் தான் கட் பண்ணும். அண்ட் எஸ்எம்சி வந்து எஸ்எஸ்சி எங்கே கட் பண்ணும், மினிமம் பாயிண்டில் தான் கட் பண்ணும். ஸோ மினிமம் பாயிண்டில் தான் எல்ஐசிக்கு என்ன பண்ணுது, ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுது. கிளியரா? நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியோட ஈக்லிபிரியம். வாட் இஸ் இண்டஸ்ட்ரி ஈக்லிபிரியம்? எல்லா ஃபர்மும் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓகேவா? நோ ஃபர்ம் ஹேஸ் அன் இன்சென்டிவ் டு என்டர் ஆர் எக்ஸிட் பிகாஸ் எல்லா ஃபர்மும் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது இந்த பொசிஷன் உனக்கு ஹோல்ட் ஆகும். ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எல்ஏசி இஸ் ஈக்குவல் டு எல்எம்சி. அப்போ நான் மேலே பார்த்த மாதிரியே என்ன உனக்கு இங்கே லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டை மினிமம் பாயிண்டில் கட் பண்ணுவோம். ஸோ ஈக்லிபிரியம் அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதை தான் நான் சொல்கிறாங்க ஆப்டிமம் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன, ஆப்டிமம் ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ம் என்ன பண்ணுது, ஆப்டிமம் சைஸில் மினிமம் பாசிபிள் ப்ரைஸில் மார்ஜினல் காஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுது, உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ லாங் ரனில் மார்க்கெட் உனக்கு எப்படி இருக்கும், ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? கிளியரா? ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும், இங்கே மினிமம் ஃபீஸபிள் காஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏஆர், அதானே அது உனக்கு மினிமம் பாசிபிள் ப்ரைஸ் உனக்கு என்ன பண்ணுது, உன்னுடைய மார்ஜினல் காஸ்ட்டை கவர் பண்ணுது. இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா? பிளான்ட் என்ன பண்ணுற, ஃபுல் கெப்பாசிட்டியில் லாங் ரனில் யூஸ் பண்ணுற. ஸோ வேஸ்டேஜ் இருக்காது. வேஸ்டேஜ் இல்லைன்னா எம்சி இஸ் ஈக்குவல் டு ஏசி இருக்கும். ஓகேவா? ஃபார்ம் ஒன்லி நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்லி ஆவரேஜ் ரெவன்யூ மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அப்போனா ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு சொல்லலாமா? ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் காஸ்ட் தானே இப்போ நார்மல் ப்ராஃபிட்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாயிண்ட் என்ன, எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆரா? அப்போ ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஃபர்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியும் இருக்கணும். அப்போனா ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாங் ரன் ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் மார்ஜினல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் யுவர் ஆப்டிமம் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஓகேவா? புரிஞ்சதா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோனோபொலி பார்ப்போமா, இல்லை போதுமா? படிக்கிறியா படி. நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவோம், இந்த பேலன்ஸ் இருக்கிறத நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். மோனோபொலிஸ்டிக், ஒலிகோபொலி மூணுமே நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் உனக்கு சாப்டர் நம்பர் 4 முடிஞ்சிடும். 1 and 5 இந்த வீக்கில் முடிச்சிடலாம். ஓகே? ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் உனக்கு என்ன ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்ரோவில் 5 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? இன்னும் அக்கௌண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ அக்கௌண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த வீக் மட்டும்தான் உனக்கு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து உனக்கு காலையில் 7:30க்கும் கிளாஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் 2 o'clock கிளாஸ் இருக்கும். புரியுதா? தட் இஸ் ஆஃப்டர் August 21 August 19 August 19லேருந்து உனக்கு எப்படி இருக்கும், மார்னிங்கும் கிளாஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் 2 o'clock கிளாஸ் இருக்கும். மார்னிங் நடத்துகிறத 10லேருந்து என்ன பண்ணுற, 2க்குள்ளே படித்து கம்ப்ளீட் பண்ணுற. ஓகேவா? அண்டு 2 o'clock நடத்துகிறது உனக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கும். அது வீட்டில் போய் என்ன பண்ணுற, படிச்சுட்டு வர. புரியுதா? 4:30க்கு கிளம்பிடலாம். சரியா? கிளியரா? ஓகேவா? சரி, இது எப்போ, இந்த ஒரு 1 week மட்டும்தான் உனக்கு ரிலாக்ஸேஷன் பீரியடு. அதுக்குள்ளே பெண்டிங் என்னென்ன இருக்கோ 19th என்ன பண்ணு, பெண்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் உனக்கு டைம் இருக்காது, அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பெண்டிங்லாம் வச்சுக்காது எதையுமே. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடு. ஓகேவா? கிளியரா? அப்படி இங்கே படிக்க மாட்டேன்னா மேக்ஸ் டெய்லி இங்கே வந்து ஒரு சாப்டர் போட்டு என்கிட்ட காட்டு, உனக்கு ஓகே. மற்றவங்க நீ வந்து மற்றது படி. கிளியரா? நீங்கள் மேக்ஸ் லைட்டாக டச்சிலே வச்சுக்கோங்க, அப்புறம் மறந்துட போகிறீங்க எக்ஸாம் கிட்ட.
சரியா? டெய்லி ஒரு சாப்டர் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டணும். சரியா? இங்கேயே உட்காந்து போடணும், போட்டு காட்டு. சரியா? கிளியரா? பிரேக் போயிட்டு வா, 2 மணிக்கு வா. ஓகேவா? நம்ம வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்து